அதனாலதான் நான் கொஞ்சம் விலகி இருக்கேன் என்றான் சிவா. உங்களுக்கு புரியல சிவா, நான் டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்ல இருக்கிறதா சொன்னது நம்ம கண்ட்ரி பார்டரை மட்டும் இல்ல, நம்ம டீமும் தான். சில துரோகிகள் ஹெட் குவார்டர்ஸ் உள்ளேயே இருக்காங்க. அவங்க தொடர்ந்து எனிமீஸுக்கு சீக்கிரட்டா மெசேஜ் கொடுக்கறாங்க. அதனால நமக்கு வெளியில இருந்து மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ளேயே த்ரெட்டனிங் இருக்கு என்றார். அதை கேட்டவுடன் சிவாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. இன்னும் அந்த துரோகிகளை கண்டுபிடிக்கல என்று கேட்க சரத் தலையை குனிந்தபடி, இல்ல மேஜர், இது வரைக்கும் அவங்கள எங்களால கண்டுபிடிக்க முடியல. யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு எதுவுமே புரியல என்றார். சிவா ஆழ்ந்த மூச்சை இழுத்த பிறகு, ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை them என்று சொல்லிக்கொண்டே பாக்ஸை திறக்க முடிவு செய்தார். தன்னுடைய கோட் பாக்கெட்டில் இருந்து ஒரு பின்னை வெளியில் எடுத்தார். அவன் பின்னை பெட்டியில் வைத்து திருகினான். பெட்டி ஒரு சிறிய ஜர்க்கோடு திறந்தது. பெட்டி திறந்தவுடன் அதற்குள் இருந்து வெள்ளை நிற புகை வெளிவர ஆரம்பித்து விட்டது. அதை பார்த்து சிவாவும் சரத்தும் ஷாக் ஆகிவிட்டார்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்குள் அதிலிருந்து வந்த புகை அந்த ரூம் முழுக்க பரவிவிட்டது. அதன் கடுமையான ஸ்மெல் சிவாவையும் சரத்தையும் திக்குமுக்காட வைத்து விட்டது. சரத் இருமிக் கொண்டே வாட் இஸ் திஸ் என்று கேட்கும் போதே அவருடைய கண்கள் சிவந்து விட்டது. சிவா பெட்டியை உற்று பார்த்தான். அவனும் இருமிக் கொண்டே, இந்த பாக்ஸில் எதுவுமே இல்ல, இது எம்டியா இருக்கு. அப்படின்னா லிட்டில் சாம்ப் எங்க என்றான். அவனுக்கும் கண்கள் சிவந்து விட்டது. இருவருக்கும் இருமல் அதிகமாகிவிட்டது. அவர்களால் மூச்சு கூட விட முடியாமல் திணறினார்கள். அப்போது திடீரென யாரோ சத்தமாக சிரித்தார்கள். அந்த சிரிப்பு சத்தமாகவும் மர்மமாகவும் இருந்தது. சிவாவும் சரத்தும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். Who is this? என்று சிவா சத்தமாக கேட்டான். சிரிப்பு சத்தம் மெல்ல மெல்ல குறைந்தது. ஒரு குரல், உங்க 2 பேருக்கும் மனசுல ரொம்ப கிளவர்னு நினைப்பா, எங்களை அவ்வளோ ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும்னு நினைச்சிங்களா என்று கேட்க சிவா குரல் வந்த டைரக்ஷனை திரும்பி பார்த்தான். ஆனால் புகை சூழ்ந்திருந்ததால் அவனால் யாரையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. Who are you? Where is the little Sam? என்று சிவா கேட்க, அப்போது புகையிலிருந்து ஒரு சிறிய உருவம் அவனுக்கு எதிரில் வந்து நின்றது. அது ஒரு பெண். அவள் சிவாவை ஓங்கி அறைந்துவிட்டு, மேஜர், your game is over என்றார். அதை பார்த்தவுடன் ஹெட் குவார்டர்ஸில் இருந்து வந்திருந்த 2 ஆபீசர் முகத்திலும் ஒரு வெற்றி புன்னகை தோன்றியது. அந்த 2 பேரில் ஒருவர் பெண், மற்றொருவர் ஆண். என்ன ஜூன், இவனை பெரிய புலி ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணீங்க, இப்ப எலி மாதிரி சுருண்டு கிடக்கான், இவனுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா என்று மேல் ஆபீசர் சொல்ல, அதற்கு அந்த பெண், ஷட் அப் மார்ச், பேசுறதை நிறுத்திட்டு செயல்ல இறங்குங்க, இவங்க 2 பேரையும் இங்க இருந்து எப்படி கொண்டு போறதுன்னு யோசிங்க என்றார். மார்ச், ஜூன் என்பது அவர்களுடைய உண்மையான பெயர் அல்ல, அது வெறும் கோட் நேம்ஸ் தான். எதிர்களுக்கு முன்னால் எப்போதும் அவர்கள் கோட் நேம்ஸை வைத்துதான் பேசிக்கொள்வார்கள். அவர்களுடைய உண்மையான பெயர் நாசர் மற்றும் ஜூலியட். சிவாவை முடிப்பதற்காக டென்சன் ஏற்பாடு செய்த அதே ஜூலியட் தான் இவள். ஓகே பேபி, சாரி, ஓகே பாஸ், பேசாம இவங்கள பொட்டலம் கட்டி கூட்ஸ் வண்டியில அனுப்பிட்டா என்ன சொல்ற என்று சொல்லிவிட்டு சிரிக்க, ஜூலியட் சீரியஸாக, எப்பவும் ஜோக் பண்றது நல்லதில்ல மார்ச், முதல்ல வந்த வேலையை பார்க்கலாம், அவன் பக்கத்துல போய் அவனுக்கு கான்சியஸ் இருக்கான்னு பாருங்க, நாளைக்கு வரைக்கும் இவங்க 2 பேரும் கண்முழிக்க கூடாது, அதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ஃபாஸ்ட் என்றார். உடனே நாசர் சிவாவுக்கு அருகில் சென்றார். சிவா இன்னும் முழுதாக மயங்கவில்லை. அவன் கண்கள் பாதி திறந்திருந்தது. அதை பார்த்த நாசர் ஆச்சரியத்தோடு, ஏ மேன், நீ எப்படி இன்னும் முழிச்சிருக்க, ஒழுங்கா மயக்கம் போடு என்று சொல்ல, என்ன மார்ச், எதுக்கு இப்போ அவன்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவன் கான்சியஸுக்கு வரதுக்கு முன்னாடி அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும், தெரியும்ல என்றாள் ஜூலியட். கொஞ்சம் ஈரமா, இவ்ளோ ஹெவி புகைக்கும் இன்னும் அவன் முழுசா மயங்காம இருக்கான், அதை பாராட்ட வேணாமா என்றார் நாசர். அவர் எப்போதும் தன்னை ஒரு ஹீரோவாக காட்டிக்கொள்ளத்தான் விரும்பினார். அதிலும் பொய்டிக்காக பேசத்தான் ஆசைப்பட்டார். குறிப்பாக ஜூலியட்டை இம்ப்ரெஸ் பண்ண வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே நோக்கம். என்னதான் அவர் ஆர்மியில் சேர்ந்திருந்தாலும் இன்னும் அவருக்குள் ஒரு ஹீரோவாக வேண்டும் என்ற ஆசை இருந்து கொண்டேதான் இருந்தது. அதனாலேயே அவர் சினிமாத்தனமாக பேசத்தான் விரும்பினார். ஆனால் ஜூலியட்டுக்கு அவருடைய சினிமாத்தனமான வார்த்தைகளை கேட்கவே பிடிக்கவில்லை. அவளுக்கு எரிச்சலாக இருந்தது. ஸ்டூபிட் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காம கொஞ்சம் சொல்றது செய்றீங்களா ப்ளீஸ் என்று சொல்ல, ஹே, எதுக்கு இப்ப இவ்ளோ டென்ஷன், செய்டானா செய்ய போறேன், உன்னை விட எனக்கு வேற எதுவும் முக்கியமே இல்ல. இதை சொல்லிக்கொண்டே நாசர் ஷரத்துக்கு இன்ஜெக்ஷன் போட்டு விட்டார். அதற்குள் ஜூலியட் ஒரு இன்ஜெக்ஷனோடு சிவாவை நெருங்கினார். நாசர் ஷரத்துக்கு இன்ஜெக்ஷன் போடும்போதே, ஷரத், சும்மா சொல்லக்கூடாதியா, உடம்பு சும்மா பாறை மாதிரி ஸ்ட்ராங்கா தான் வச்சிருக்க என்று சொல்லிக்கொண்டே போட்டார். ஜூலியட் சிவாவுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக் கொண்டிருக்கும் போதே
நாசர் அவனை நெருங்கி வந்துவிட சிவா அவனிடம், நீதானே என் வீட்டுக்கு வெளியில இருந்த பெக்கர், நீதானே என்ன ஃபாலோ என்று சொல்லிக்கொண்டே மயங்கி விட்டான். அதை கேட்ட நாசர், நீ வேஸ்டா, வந்த உடனே கண்டுபிடிச்சிருவேன்னு நினைச்சேன், பட் நீ ரொம்ப லேட். ஓ மை காட், பேச்சியம்மா என்று சொல்ல, யாருமே பேச்சியம்மா, இப்ப எதுக்கு அவங்களை கூப்பிடுற? சீக்கிரம் யாராவது வரதுக்குள்ள இங்கிருந்து போயாகணும், வா என்றார். அது ஒரு சாமி மேடம் என்று சொல்ல, வந்து ஹெல்ப் பண்ணு, வாயா என்றார். இருவரும் சேர்ந்து ஷரத்தையும் சிவாவையும் ரகசியமாக அந்த ஹோட்டலில் இருந்து வெளியில் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். ரோமியோ வெளியில் ஒரு காரில் அவர்களுக்காக காத்துக் கொண்டிருக்க, நாசரும் ஜூலியட்டும் அங்கே வந்து விட்டார்கள். ஷரத்தையும் சிவாவையும் காரில் உட்கார வைத்தார்கள். பின் அவள் ரோமியோவிடம், ரோமியோ, த மூன் அண்ட் ஸ்டார்ஸ் வில் அப்பியர் இன் தி ஸ்கை டுமாரோன்னு கமாண்டருக்கு மெசேஜ் பண்ணிடு என்று சொல்லிவிட்டு அவள் ஒரு ஆட்டோவை பிடித்து அங்கிருந்து சென்று விட்டார். அவள் சென்ற பிறகு நாசர் ரோமியோவிடம், அந்த பொண்ணு எவ்வளோ கிளவர் பாத்தீங்களா சார், அவளை பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இவ்வளோ பெரிய வேலைய எவ்வளோ ஈஸியா பண்ணிட்டாங்கல்ல, அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு என்கிட்ட இல்ல, ஐ எம் இம்ப்ரெஸ்ட் என்றார். ரோமியோ நாசருக்கு எந்த பதிலும் சொல்லவில்லை. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல கார்ல ஏறு என்று சொல்ல நாசர் காரில் ஏறிக்கொண்டார். இருவரும் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டார்கள். ரோமியோ பேக் சீட்டில் உட்கார வைக்கப்பட்டிருந்த சிவாவையும் ஷரத்தையும் பார்த்தபடி, இவர் ரொம்ப டேஞ்சர், நாம அலர்ட்டா இருக்கணும், ஒருவேளை அவன் மட்டும் கண்ணை முழிச்சா நம்ம டோட்டல் பிளானும் கொலாப்ஸ் ஆயிடும், சோ பி கேர்ஃபுல் என்றார். அதை கேட்டு நாசர் சத்தமாக சிரித்தார். அதை பத்தி நீ கவலையே பட வேண்டாம், அவங்க கண்ணு முழிக்க 24 மணி நேரமாவது ஆகும், நீ பயப்படாம ஓட்டு என்றார். இன்னும் 24 ஹார்ஸுக்கு சிவாவுக்கு மயக்கம் தெளிய வாய்ப்பே இல்லை என்று நாசர் ஸ்ட்ராங்காக நம்பிக்கொண்டிருந்தார். ஆனால் சிவா கிங் கோப்ராவின் விஷத்தையே ஹேண்டில் பண்ணுவதற்கு பயிற்சி எடுத்திருந்தான் என்று அவருக்கு தெரியாது. அவர்கள் நினைத்ததை விட அவன் சீக்கிரமாகவே கான்ஷியஸுக்கு திரும்ப ஆரம்பித்தான். அவனது விரல்கள் அசைய ஆரம்பித்திருந்தது. சிவாவின் முகம் ஒரு கருப்பு துணியால் மூடப்பட்டு இருந்தது. அவனால் எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய பிரெயின் ஆக்டிவாக இருந்தது. அவன் தன்னை சுற்றி கேட்கும் சத்தங்களை எல்லாம் கூர்ந்து கவனித்தான். என்ன இவங்க எங்க கூட்டிட்டு போறாங்க? அந்த பாக்ஸ்ல இருந்து எப்படி கேஸ் வந்துச்சு? அப்படின்னா டீமுக்குள்ள இருக்கிற துரோகிகள் அந்த 2 பேர் தானா? மை காட், அப்படின்னா லிட்டில் சாம்ப். அவன் அசைய நினைத்தான், ஆனால் முடியவில்லை. அவனுடைய உடல் இப்போது ஆக்டிவாக இல்லை. எப்படியாவது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தான். அப்போது நாசர் யாரோ ஒருவரோடு போனில் பேசுவதை சிவா கேட்டான். ஹலோ, நீ தான் ஹெல்ப் பண்ணணும், நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்டரை கிராஸ் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் உனக்கு கால் பண்றேன். இதை சொல்லிவிட்டு அவன் போனை கழட்டி அதிலிருந்து சிம் கார்டை உருவி வெளியில் தூக்கி எறிந்தார். ரோமியோ காரை வேகமாக ஓட்டிக் கொண்டிருந்தான். அவன் நாசரிடம், உன்னை பார்த்தா தமிழால் மாதிரியே தெரியலையே, பார்க்க வடக்கன் மாதிரி இருக்க, அப்புறம் எப்படி தமிழ் இவ்வளவு சூப்பரா பேசுற என்று ஆச்சரியமாக கேட்டான். யாரும் பிறக்கும் போதே எல்லா லாங்குவேஜையும் கத்துக்கிட்டு பிறக்கிறது இல்லை சார். பிறந்ததுக்கு அப்புறம் எல்லா குழந்தைக்கும் அம்மா தான் முதல்ல பேச சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு இந்த லாங்குவேஜை என்னோட வறுமையும் பசியும் தான் சொல்லி கொடுத்துச்சு. அது மட்டும் காரணம் இல்லை, எனக்கு தமிழை ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால கத்துக்கிறது இன்னும் ஈஸி ஆயிடுச்சு. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் சார், தமிழ் தான் சார் பெஸ்ட் என்றார். உடனே ரோமியோ, அதை விட பெஸ்ட் உன்கிட்ட பேசுறதுக்கு பதிலாக எங்கேயாவது போய் முட்டிக்கிறது தான் என்று முனகிக் கொண்டே காரை ஒரு மண் ரோட்டுக்கு திருப்பினார். வெகு நேரமாகியும் சிவா திரும்பி வராததால் அவந்திகா அவனுக்காக ருத்ரன் இல்லத்தில் டென்ஷனோடு காத்திருந்தார். சோஃபாவில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். ஆனால் அவளுடைய கவனம் இப்போது டிவியில் இருக்கவில்லை. அவளுடைய பார்வை மட்டும்தான் டிவி மீது இருந்தது. கவனம் முழுக்க முழுக்க வாசல் கதவிலேயே இருந்தது. டிவியில் ஒரு கிராண்ட் பார்ட்டியை காட்டிக் கொண்டிருந்தார்கள். மிகவும் பிரம்மாண்டமாக அந்த பார்ட்டி ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. ஷோ ஆங்கர் கேமராவை பார்த்து, வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேஷன் டிவி, நான் உங்க ஃபேவரட் ஆங்கர் அருணா. நாம இப்போ சென்னையில நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஈவென்ட்ல தான் இருக்கோம். இந்த பார்ட்டியை யார் ஏற்பாடு பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். சென்னையில இவ்வளவு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். இட்ஸ் none other than தர்மா குரூப்ஸ் என்று உற்சாகமாக கத்தினார். எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி இது ஒரு சாதாரண செலிப்ரேஷன் இல்ல, இது ஒரு லக்கி வீல். இது பல சாதாரண ஆளுங்களை மில்லினியரா மாத்த போகுது. எப்படின்னு கேக்குறீங்களா? சுப்ரீம் ஃபேமிலி ஆன்லைன்ல ஒரு பெட்டிங் லிங்க் ஓபன் பண்ணி இருந்தாங்க. அதுல நிறைய மக்கள் பெட் கட்டி இருக்காங்க. அதோட ரிசல்ட் இன்னைக்கு தெரிஞ்சிடும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அவந்திகாவால் அமைதியாக இருக்க முடியவில்லை. டிவியை ஆஃப் பண்ணிவிட்டு வாசலுக்கு சென்று சிவாவுக்கு வெயிட் பண்ண ஆரம்பித்தார். சிவாவுக்கு பலமுறை போன் செய்து பார்த்தார். ஆனால் சிவா போனை எடுக்கவே இல்லை. உடனே வருகிறேன் என்று சொன்னவன் ஏன் இவ்வளவு நேரம் ஆகியும் வரவில்லை என்று அவளுக்கு புரியவில்லை. அவள் கேட்டை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தாள்.
நேரம் ஆக ஆக அவளால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அப்போது வெளியே ஒரு காரின் ஹாரன் சத்தம் கேட்டது. சிவாதான் என்று நினைத்து அவந்திகா ஆசையோடு பார்த்தார். ஆனால் அங்கே வந்தது சிவா இல்லை. அவளுடைய பழைய ஃப்ரெண்ட் மேகா தான் அங்கே வந்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.